தரம் 9 மாணவர்களே, உங்களுக்கான இரண்டாவது பயிற்சியாக அல்லது இரண்டாவது படிமுறையாக உங்களுக்கு காணப்படுவது துவித எண்கள். எனவே இந்த துவித எண்கள் சம்பந்தமாக துவித எண்களில் 4 வகைகள் அல்லது துவித எண்களில் 4 விதங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கொண்டு துவித எண்களை தசம எண்களாக மாற்றுவது, அதே போன்று தசம எண்களை துவித எண்களாக மாற்றுவது, அதே போன்று துவித எண்களின் கூட்டல், துவித எண்களின் கழித்தல், இந்த 4 பகுதிகளையும் கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனவே துவித எண்கள் சொல்லும் பொழுது முதலாவது நாங்கள் பார்ப்போம், ஒரு துவித எண்ணாக எப்படி மாற்றுறது. இப்போ உங்களுக்கு ஒரு இலக்கம் தாரேன், நான் 17 என்ற ஒரு இலக்கத்தை தாரேன். இந்த 17 என்பது சாதாரணமாக நாங்கள் இவ்வளவு காலமும் படித்த இலக்கம், அதாவது அடி 10 கொண்ட இலக்கம். அப்போ தசம இலக்கம்னு சொல்கிறோம், அல்லது அடி 10 கொண்ட இலக்கங்கள். அப்போ இந்த அடி 10 கொண்ட இலக்கங்கள் என்பதனால இதுக்கு நாங்கள் கீழே இந்த மூலையில் அடி 10 என்று எழுதிக்கொள்கிறோம். நாங்கள் அடி 10 என்று எழுதிக்கொள்கிறோம். இந்த இலக்கத்தில் கீழே மூலையில் சின்ன எழுத்தில் எழுதிக்கொள்கிறோம். ஆகவே இந்த அடி 10 இலக்கத்தை அடி 2ஆக மாற்றணும். ஆகவே அடி 2ஆக மாற்றுறதாக இருந்தால் அந்த இலக்கத்தை நாங்கள் 2ஆல் வகுத்து கொண்டு போகணும். அப்போ 2ஆல் நாங்கள் வகுத்தம் சொன்னால் 17 2ஆல் பிரித்தால் 8 முறை 1 மிச்சம். அப்போ அந்த மிச்சம் என்பதை இங்கால நாங்கள் எழுதலாம். இங்கால நாங்கள் எழுதுறது மீதி எண். திருப்பியும் 2ஆல் பிரிக்கிறோம். பிரிச்சோம் சொன்னால் 8 2ஆல் பிரித்தா 4, மீதி இல்லை. திருப்பி 2ஆல் பிரித்தால் 2 முறை, மீதி இல்லை. திருப்பி 2ஆல் பிரித்தால் 1, மீதி இல்லை. திருப்பியும் இதை 2ஆல் பிரித்தால் மடங்குகள் இல்லை, இந்த 1 மீதியாக காணப்படும். எனவே இந்த விதத்தில் நீங்கள் பிரித்ததுக்கு பிறகு கீழிருந்து மேல் நோக்கி, மறந்துடக்கூடாது, கீழிருந்து மேல் நோக்கி உள்ள இலக்கங்கள் அனைத்தையும் நாங்கள் இங்கால் எழுதுவோம். 1 3 முறை 0 1. இது அடி 2, அடி 2ஐ கொண்ட இலக்கம். எனவே அடி 10ஐ கொண்ட இலக்கத்தை அடி 2ஐ கொண்ட இலக்கமாக மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, அந்த தரப்பட்ட இலக்கங்களை நாங்கள் 2ஆல் வகுத்து கொண்டு போகணும். 2ஆல் வகுத்து கொண்டு போய் கடைசிக்கு நாங்கள் 0 என்று வரும் வரைக்கும் எழுதினதுக்கு பிறகு இங்கே கீழிருந்து மேல் நோக்கி உள்ள இலக்கங்கள் அனைத்தையும் எழுதணும். அப்போ கீழிருந்து மேல் நோக்கி எழுதினால் இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அடி 10 அடி 2க்கு மாற்றம் அடைந்து விட்டது. இதுதான் அடி 10ஐ அடி 2க்கு மாற்றுகின்ற முறை. அதாவது மீதி வந்தால் அங்கால் எடுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, திருப்பி சொல்றேன். 17 2ஆல் பிரித்தால் 8, ஆனால் 8 2 16 தானே, 1 மிச்சம். அந்த 1 என்பதை இங்கே எழுதுகிறேன். எனவே இந்த விதத்தில் நீங்க அடி 10ஐ 2ஆக மாற்றக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி உங்களுக்கு 1 0 1 1 1 அடி 2. இப்படி அடி 10ஐ அடி 2ஐ கொண்ட இலக்கம் தரப்படும் பொழுதோ இதை நாங்கள் அடி 10க்கு எப்படி மாற்றுறது, இதை நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். அப்படி மாற்றுறதுக்கு இலகுவான வழி என்னன்னு கேட்டால், தரப்பட்ட இலக்கத்தை கொஞ்சம் தூர எழுதி கொள்வது. இது ஒரு இலகுவான வழி. இவ்வாறு தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை, இது ஒரு வழி. இது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், இதை 2இன் 0ஆம் அடுக்குன்னு எழுதுறேன், இதை நான் 2இன் 1ஆம் அடுக்குன்னு எழுதுறேன், இதை நான் 2இன் 2ஆம் அடுக்குன்னு எழுதுறேன், இதை நான் 2இன் 3ஆம் அடுக்குன்னு எழுதுறேன், இதை நான் 2இன் 4ஆம் அடுக்குன்னு எழுதுறேன். இவ்வாறு எழுதினதுக்கு பிறகு இதிட விடைய கண்டு அந்த விடையை நான் இந்த இலக்கத்தால் பெருக்க போறேன். உதாரணமாக 2இன் 0ஆம் அடுக்குன்னு சொன்னால் 1, அந்த 1 மேலுள்ள 1ஆல் பெருக்க போறேன். சக 2இன் 1ஆம் அடுக்குண்டால் 2, அதை மேலுள்ள 1ஆல் பெருக்க போறேன். சக 2இன் 2ஆம் அடுக்குண்டால் 4, அதை மேலுள்ள 1ஆல் பெருக்க போறேன். சக 2இன் 3ஆம் அடுக்குன்னு சொல்றது 8, தர மேலுள்ள 0ஆல் பெருக்க போறேன். சக 2இன் 4ஆம் அடுக்குண்டா 16, தர மேலுள்ள 1ஆல் பெருக்க போறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால் ஒவ்வொன்றுக்கும் விடையை காண போறேன். 16 1 16, சக 8 0 0, 4 தர 1 4, 2 தர 1 2, 1 1. 16 4 20, 20 3 23, 23 10 கிடைக்குது எங்களுக்கு. அதாவது 23 10 அடி 10. அதாவது நாங்கள் இவ்வளவு நாளும் படித்த அடி 10ஐ கொண்ட இலக்கம் தான் நாங்கள் இவ்வளவு நாளும் படித்தது. அந்த இலக்கத்தில் 23என்ற இலக்கத்தை தான் நான் அடி 2ல் இந்த மாதிரி எழுதுகிறேன். எனவே இவ்வாறு தரப்படுகின்ற அடி 2ஐ நாங்கள் அடி 10க்கு மாற்றுறதாக இருந்தால் இந்த ஃபார்மேட்டில் நாங்கள் மாற்றலாம். சிலர் இதை மாறியும் எழுதுவாங்க. அதாவது 1 0 1 1 1ன்றத இந்த மாதிரியும்
இந்த ஃபார்மட்லேயும் எழுதுவாங்க. சில நேரம் புத்தகத்திலையும் உங்களுக்கு அந்த வடிவத்தில் தரப்பட்டிருக்கலாம். 2 பூச்சி மடுக்கு 2 ஓராம் அடுக்கு அந்த மாதிரியும் எழுதலாம். அப்போ நீங்கள் இந்த விதத்திலேயோ அல்லது இந்த விதத்திலேயோ இந்த 2ல் எந்த விதமாக இருந்தாலும் பரவாயில்லை, 2 முறையில் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த விதமாக சரி உங்களுக்கு கணக்கை செய்யக்கூடியதாக இருக்கும். இது உங்களோட துவித எண்களில் 2வது முறையாக அல்லது 2வது வகையாக நான் யோசிக்கிறேன். அதாவது அடி 2ஐ கொண்ட இலக்கத்தை அடி 10க்கு மாற்றுகின்ற முறை என்று தான் சொல்லணும். எனவே இந்த முறையை நீங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை ஒரு உதாரணம் உங்களுக்கு தாராளமாக போதும் என்று நினைக்கிறேன். எத்தனை இலக்கங்கள் 1 அல்லது 0ல் எத்தனை வந்திருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வலது பக்க தொங்கலிருந்து 2 பூஜ்ஜியம் தான் முதலாவது ஆரம்பிக்கிற இலக்கம். அதன் பிறகு 2 1 2 2 2 3 2 4 என்று எழுதி கொண்டு போகணும். அதன் பிறகு இதிட விட எந்த ஒரு இலக்கத்திலையும் பூஜ்ஜியமாம் அடுக்கிட விட வந்து 1 தானே, அந்த 1ஓட இந்த மேலுள்ள 1 பெருக்கிறேன். 2 ஓராம் அடுக்குண்டால் 2 சரி 2 ஓராம் அடுக்குண்டா 2, அதோட மேலுள்ள 1 பெருக்கி 2 2 எழுதுறேன். 2 2ஆம் அடுக்குண்டா 2 தர 2, அப்போ 2 தர 2 4, அப்போ 4 1ஆல பெருக்கினால் 4 இந்த மேலுள்ள 1ஆல பெருக்கினால் 4 4. இந்த மாதிரி நாங்கள் இந்த கணக்கை செய்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய 2வது வகையாக நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன் அல்லது தெரியப்படுத்துகின்றேன். அடுத்தது 3வது வந்து துவித எண்களின் கூட்டலும் கழித்தலும். அப்போ துவித எண்களின் கூட்டல் கழித்தல் என்று வரும் பொழுது இதை நாங்கள் 2 இலக்கங்களை கூட்ட போகிறோம். இதுக்கும் அடி 2, இதுக்கும் அடி 2. 2 அடி 2ஐ கொண்ட இலக்கங்களை கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும், அடி 2ஐ கொண்ட இலக்கமாக இருந்தால் ஆக பெரிய இலக்கம் வந்து 1. நாங்கள் இவ்வளோ காலம் படித்த அடி 10ஐ கொண்ட இலக்கமாக இருந்திருந்தேன்னு சொன்னால் அடி 10ஐ கொண்ட இலக்கத்தின் ஆக பெரிய இலக்கம் வந்து 9. 10ஐ கொண்ட இலக்கத்தில் ஆக பெரிய இலக்கம் 9ஆக இருக்கிறது போல அடி 2இன் ஆக பெரிய இலக்கம் வந்து 1. எனவே நாங்கள் எதை கூட்டினாலும் ஆகப்பெரிய இலக்கம் 1ஐ தவிர வர முடியாது. உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே படித்த விடத்தை திருப்பி ஒரு புறம் ஞாபகப்படுத்துகின்றேன். 6ஐயும் 8ஐயும் கூட்டும் பொழுது 6ஐயும் 4ஐயும் கூட்டும் பொழுது 6ம் 4ம் 0 தான் போடுறோம். ஏன்னு கேட்டால் 6ஐயும் 4ஐயும் கூட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் 10 கிடைக்குது. 10ன்ற ஒரு தனி இலக்கம் இல்லை. அதனால என்ன செய்யறோம், 0 போட்டுட்டு 1 மீதி அதை தான் இங்கே எழுதுறோம். அதே போன்றுதான் 15ஐயும் 29ஐயும் கூட்டுற நேரம் 9ஐயும் 5ஐயும் கூட்டினா 14. அப்போ 14என்ற ஒரு தனி இலக்கம் ஒன்று இல்லை. அப்போ அதனால் என்ன செய்கிறோம், 14ல இருந்து 10ஐ அடியாக கொண்ட இலக்கமாக இருப்பதனால 10ஐ நாங்கள் கலட்டி எடுத்துடுறோம். வேறையா 10ஐ வேறையா கலட்டி எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது 4. அந்த மீதி 4ன்றது தான் இங்கே போடுறோம். போட்டுட்டு 1 பேலன்ஸ் ஆகுது. அந்த பேலன்ஸை தான் என்ன செய்யறோம்னு கேட்டால் இங்கே கூட்டுறேன். 1 கூட்டினா 2, 2ம் 2ம் 4 வருகுது. இப்போ இந்த 4 என்பது தான் 44 என்பது தான் அதில் விடையாக எங்களுக்கு கிடைக்குது. அதுபோலத்தான் 10ஐ அடியாக கொண்ட இலக்கத்தை கூட்டும் பொழுது மீதியை நாங்கள் இங்கால சேர்க்கிறது போல அடி 2ஐ கொண்ட இலக்கத்திட மீதியை நான் இங்கால சேர்க்க போறேன். எப்படி 1ஐயும் 1ஐயும் கூட்டினு சொன்னா 0. ஏண்டால் 2ன்ற ஒரு இலக்கம் இல்லை. அடி 2 இலக்கத்தில் ஆகப்பெரிய இலக்கம் 1 தானே. அதனால 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 0, 1 மீதி. அந்த மீதி 1ஐ நான் இங்கால சேர்க்கிறேன். அந்த மீதி 1ஐ இங்கால சேர்த்தா இது 2, 2 1 3. உங்களுக்கு தெரியும் 3ன்ற இலக்கத்திலிருந்து இது அடி 2ஐ கொண்ட இலக்கமாக இருப்பதனால 2ஐ கழிக்கிறேன். கழித்தால் மீதி 1. அந்த மீதியைத்தான் நாங்கள் இங்கே எழுதுறோம். மீதியை இங்கால எழுதிட்டு 1 ஒரு மடங்கு மிச்சம், ஒரு மடங்கு மிச்சம். அந்த மடங்கு என்பதை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு சொன்னால் அந்த 1ம் இந்த 1ம் கூட்டிப்பட்டால் 2, 2 என்றால் மீண்டும் 0. 2ன்னு சொல்ற நேரம் 0. திருப்பி 1 மிச்சம். அந்த 1ஐ இதுக்கு கூட்டினு சொன்னால் 2, அதுக்கும் 0. திருப்பி 1 மிச்சம். அந்த 1ஐ இதோட கூட்டினால் 2, அதுக்கும் 0. திருப்பி 1 மிச்சம். அந்த 1ஐ முன்னுக்கு எழுதுறோம். இதுதான் அடி 2ஐ கொண்ட இலக்கங்களோட கூட்டுத்தொகை பெறுவதற்குரிய முறையாக கொள்ளப்படுகின்றது. அதே நேரம் கழித்தலாக இருந்தாலும் இப்போ கூட்டலாம் உங்களுக்கு கூட்டின மெத்தட் உங்களுக்கு தெரியுது. 1ஐயும் 1ஐயும் கூட்டினால் 2 வர முடியாது. ஏன்னு கேட்டால் அடி 2ஐ கொண்ட இலக்கத்தில் ஆகப்பெரிய இலக்கம் 1ஆக இருப்பதனால 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 0 தான் வரும். அதாவது 2ன்னு சொல்றது வந்து மடங்கு அதாவது மடங்கு தான் அதுல இருந்து மீதியாக இந்த பக்கம் வருது. இப்போ மடங்கு மீதியாக இங்கே வந்தால் திருப்பி 2, 2 3 3ன்னு சொல்ற நேரம் திருப்பி உங்களுக்கு தெரியும்
நாங்கள் 2 அதுலேருந்து கழிக்கணும். கழிச்சால் வர மீதியை தான் இங்கே எழுதலாம். அந்த ஒரு மடங்குன்றதை இந்த பக்கம் எடுக்கிறோம். அதே போல தான் கழித்தல் கணக்கு எடுத்துக்கொண்டுன்னு சொன்னாலும் இதிலிருந்து நாங்கள் இதை கழிக்க போகிறோம். அடி 2 இதுக்கும் அடி 2. இதை நாங்கள் கழிக்கிற நேரம் எப்படி கழிக்கிறன்றதை பார்ப்போம். 1லேருந்து 1 கழிச்சால் 0, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 0லேருந்து 1 கழிக்க முடியாது. 0லேருந்து 1 கழிக்க முடியாது என்பதனால இதிலிருந்து இதுக்கு ஒரு கடன் வாங்குறோம். இதிலிருந்து இதுக்கு ஒன்று கடன் வாங்குறோம். கடன் வாங்கினு சொன்னால் அடி 10 இலக்கத்தில் நாங்கள் ஒன்று கடன் வாங்கினால் அடி 10ன்னு தானே வர பார்க்கும். ஆனால் இது வந்து அடி 2ஐ கொண்ட இலக்கமாக இருப்பதனால இதிலிருந்து 1 இதுக்கு கடன் வாங்கினால் இது 2ஆக மாறும். அப்போ 2லேருந்து 1 கழிச்சா 1. இப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்பர் கடன் வாங்கினால இந்த இடத்துல இருக்கிற நம்பர் வந்து 0. 0லேருந்து 1 கழிக்க முடியாது. அப்போ 0லேருந்து 1 கழிக்க முடியாதாக இருப்பதனால இதிலிருந்து கடன் எடுக்க இயலாது. ஆகவே இங்கேருந்து இங்கே 1 கடன் வாங்குறது, இங்கேருந்து இங்கே 1 கடன் வாங்குறது, அதுக்கு பிறகு இங்கேருந்து இங்கே 1 கடன் வாங்குறது, இப்படி கடன் வாங்க வேண்டி வரும். அப்போ இதுலேருந்து இதுக்கு கடன் வாங்கினா இது 2, 2லேருந்து இதுக்கு 1 கடன் வாங்கினா இது 2. ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கினால இன்னைக்கு இருக்கிறது 0. 0 இருப்பதனால இங்கேருந்து கடன் வாங்கினால் 2, 2லேருந்து 1 கழிக்கிறோம். 2லேருந்து 1 கழிச்சா 1. இந்த இடத்துல பேலன்ஸ் எங்களுக்கு 1 இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கடன் வாங்கியிருந்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல 2 தானே இருந்துச்சு. 2லேருந்து 1 கடன் வாங்கினால இந்த இடத்துல காணப்படுறது வந்து 1. 1லேருந்து கழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே 1 அப்படியே வரும். இந்த 1லேருந்து கடன் வாங்கிட்டோம் நாங்கள். அப்போ இந்த 1ல் கடன் வாங்கினா அந்த இலக்கம் 0ஆக மாறும். ஆகவே இதை கழிச்சன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு விடை கிடைக்கும். ஆகவே துவித எண்கள்கிட்ட கூட்டல் கழித்தல் என்று சொல்லும் பொழுது இந்த 2 விடயங்களை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது சம்பந்தமான பயிற்சிகள் உங்களுக்கு துவித எண்கள்ன்ற பயிற்சி துவித என்ற பாடத்தில் உங்களுக்கு தாராளமாக தரப்பட்டிருக்குது. அந்த பயிற்சிகளை செய்வதனூடாக இந்த துவித எண்கள்ன்ற பகுதியில் 4 விடயங்கள் ஏற்கனவே கூறப்பட்ட துவித எண்களை தசமெண்களாக மாற்றுவது, அதாவது அடி 2ஐ கொண்ட இலக்கத்தை அடி 10க்கு மாற்றுவது, அதே போன்று அடி 10ஐ அடி 2க்கு மாற்றுவது, அதே போன்று துவித எண்கள்கிட்ட கூட்டல் துவித எண்கள்கிட்ட கழித்தல், இந்த 4 விடயங்களை நீங்கள் தெளிவாக பயிற்சிகளில் செய்வதனூடாக விளங்கிக் கொள்ளுமாறு கேட்டு இந்த பகுதியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.